நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை காவல் ஆணையர், ஆட்சியர், கோயில் செயல் அலுவலர் ஆஜராக நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்போது நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இரண்டு தரப்புலையும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? நீதிபதி என்ன கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு? தற்போது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு வந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், அதே போல மதுரை காவல் ஆணையர் லோகநாதன், திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் 3 பேரும் உடனடியாக காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் ராம ரவிக்குமார் மனுதாரர் தரப்பில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடுகள் செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் என தொடரப்பட்ட இந்த வழக்கில்தான் தற்போது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் 3 பேரையும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறார். இதில் பல்வேறு வகையான வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அரசு தரப்பும் கூட பல்வேறு வாதங்களை வைத்தனர். குறிப்பாக தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என நீதிபதியிடம் கோரினர். அப்போது நீதிபதியும் நேற்றைய தினம் கோவில் தரப்பும் அரசு தரப்பும் உணர்வு பூர்வமாக நடந்திருக்கலாம் என நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்கள், 4 வாரங்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என கோரினார்கள். அப்போதும் கூட நீதிபதி, நான் நேற்றைய தினமே காவல் ஆணையரையும் கோவில் செயல் அலுவலரையும் காணொலி காட்சி வாயிலாகத்தான் ஆஜராக கூறினேன் என குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவையாக அரசு வழக்கறிஞரும் நீதிபதியும் பேசினார்கள். அப்போதுதான் உடனடியாக கோவில் செயல் அலுவலர் இப்போது வருவாரா அல்லது என்கிற கேள்வியை எழுப்பினார். உடனடியாக அதனைத் தொடர்ந்து மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என குறிப்பிட்டார். அப்போது நீதிபதி கூட சீருடையில் இல்லை என்றாலும் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்கிற ஒரு தகவலை என்கிற கருத்தை தெரிவித்திருந்தார். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் குறுக்கிட்டு அதிகாரிகளை 5 நிமிடங்களில் ஆஜராக வேண்டுமெனில் எப்படி நடக்கும் என கேட்டார்கள். அப்போது நீதிபதி செயல் அலுவலரின் நடவடிக்கையை அவரை ஆஜராக உத்தரவிட காரணம் என குறிப்பிட்டார். இந்த வழக்கை தற்போது 5:30 மணிக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் காணொலி வாயிலாக ஆஜராகவில்லை என கடுமையாக உத்தரவிட பிறப்பிக்க நான் தயங்க மாட்டேன் என நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் தற்போது கடுமை காட்ட தொடங்கி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். காவல் ஆணையர், அதே போல 144 தடை உத்தரவு பிறப்பித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், கோவில் செயல் அலுவலர் உள்ளிட்ட 3 பேரும் உடனடியாக 5:30 மணிக்கு இந்த 3 பேருமே காணொலி வாயிலாக ஆஜராகவில்லை எனில் கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நான் தயங்க மாட்டேன் என நீதிபதி GR சுவாமிநாதன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாலா, மணிகண்ட பிரபு, கோயில் நிர்வாகம் தரப்பிலோ அல்லது அரசு தரப்பிலோ வேறு என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது? இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்தமட்டில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அரசு அதிகாரிகளிடம் நீதிபதி விளக்கம் கோரலாம். ஆனால் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது, குறிப்பாக தண்டனை கொடுக்க முடியாது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தால் 30 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள் தங்கள் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்தில் கூறுவதற்கு 30 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. அதைதான் தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் முறையீடாக வாதங்களாக வைத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த வழக்கை பொறுத்தமட்டில் எங்களுக்கு 4 வாரங்கள் கால அவகாசம், 1 மாதம் கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பு கோரியிருந்தது. ஆனால் அதனை நீதிபதி GR சுவாமிநாதன் மறுத்திருக்கிறார். உடனடியாக மதுரை காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர், கோவில் செயல் அலுவலர் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும். இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் 3 பேரும் ஆஜராகவில்லை எனில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். நேற்றும் கூட நான் காணொலி வாயிலாகத்தான் ஆஜராக குறிப்பிட்டிருந்தேன். அப்போது கூட அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார், நீங்கள் தரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து நாங்கள் ஏதாவது செய்வோம் என குறிப்பிட்டிருந்தார்.
வைத்திருந்தார். அப்போது நீதிபதி இதனை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும், மேலும் திருப்பரங்குன்றம் பகுதியில் ஏராளமான கூட்டம் கூடி இருக்கிறார்கள், அதன் காரணமாக இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வாதங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் நீதிபதி அதை ஏற்க மறுத்து இன்றைய தினமே 3 பேரும் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் 5:30 மணிக்கு 3 பேரும் ஆஜராக இருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை 3 அதிகாரிகளும் ஆஜராகவில்லை எனில் நீதிபதி GR சுவாமிநாதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறார் என்பது அவருடைய எச்சரிக்கை வாயிலாக நமக்கு புரிய வருகிறது. பாலா, மணிகண்ட பிரபு, தோராயமா பார்த்தா ஒரு 5 முதல் 10 நிமிடம் தான் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு அரசு தரப்புல வேறு ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டதா? ஏன்னா 3 பேருமே ஆஜராக வேண்டிய 3 பேருமே முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. உடனடியாக ஆஜராவதற்கு அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? என்ன அரசு தரப்பு என்ன சொல்லுது? இதையேதான் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் நீதிபதி GR சுவாமிநாதனிடம் தெரிவித்தார்கள். அதிகாரிகளை, மிக முக்கியமான இந்த 3 அதிகாரிகளை 5 நிமிடங்களில் ஆஜராக வேண்டும் என்றால் அது எப்படி முடியும் என நீதிபதியிடமே அரசு தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். அதன் காரணமாகத்தான் நீதிபதி கூட 3 அதிகாரிகளும் சீருடையில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை காணொலி வாயிலாக ஆஜராக சொல்லுங்கள் என கடுமை காட்டி இருக்கிறார். ஒரு 15 நிமிடங்கள் அவர்களுக்கு கால அவகாசமும் கொடுத்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியாக 5:15 மணிக்கு இந்த உத்தரவை நீதிபதி விட்டிருந்தார். 5:30 மணிக்கு சம்பந்தப்பட்ட 3 பேருமே ஆஜராக வேண்டும் என இந்த உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக அவர்கள் கட்டாயமாக காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலா, பொறுத்திருந்து பார்க்கலாம் மணிகண்ட பிரபு. 3 பேரும் ஆஜராவார்களா? அப்படி இல்லாவிட்டால் நீதிபதி என்ன உத்தரவை பிறப்பிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.